வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கசார்பற்றதுமான நடவடிக்கையை உறுதிப்படுத்துமாறு நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிடம் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் வலியுறுத்தியிருக்கின்றது. குறித்த விடயம் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பாக்கிசோதி சரவணமுத்துவினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையில் உண்மை மற்றும் நீதியை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய மறுசீரமைப்புகள் தொடர்பில் நாம் பல தசாப்த காலமாக வலியுறுத்தி வருகின்றோம். அந்த வகையில் மனித புதைகுழிகள் தொடர்பில் சமகாலத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் இலங்கையின் கடந்த கால வன்முறைகளுடன் தொடர்புடைய விவகாரங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். மனித புதைகுழி விவகாரத்தில் தடயவியல் ஆய்வு உள்ளடங்கலாக அரசினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை பாராட்டும் அதேவேளை இந்த விடயத்தில் உண்மையை கண்டறிவதற்கும் நீதியை பெற்றுக்கொள்வதற்கும் உரியவாறான நிபுணத்துவம் மற்றும் வளங்கள் என்பன உடனடியாக தேவைப்படுகின்றன. அதற்கமைய மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் பக்கசார்பற்றதும் பாதிக்கப்பட்ட தரப்பினரை மையப்படுத்தியதுமான செயல்முறைக்கு துணை அளிக்கக்கூடிய சட்ட மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளுமாறு அவற்றின் இயலுமையை வலுப்படுத்துமாறும் கோருகின்றோம். வடகிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி இயங்கி வருபவர்கள் உள்ளடங்கலாக இதனுடன் தொடர்புடைய பல்வேறு தரப்பினரிடமும் நடத்திய நேர்காணலில் சில முக்கிய விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. தடயவியல் நிபுணத்துவத்தை வலுப்படுத்துதல், சுயாதீனமான முறையில் மரபணு பரிசோதனையை மேற்கொள்வதற்கு அவசியமான வளப்பகிர்வு மற்றும் மறுசீரமைப்புக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல், சுயாதீன விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடர்களுக்கு அவசியமான நகர்வுகளை மேற்கொள்ளல் மற்றும் மனித புதைகுழி அகழ்வின் போது உரியவாறான நியமனங்கள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்தல், மனித புதைகுழி அகழ்வு மற்றும் விசாரணை செயல்முறைகளில் சர்வதேச கண்காணிப்பு மற்றும் ஒத்துழைப்பை உள்வாங்கல், பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான உளவியல் சார் உதவிகளை வழங்கல், பாதிக்கப்பட்ட தரப்பினரை மையப்படுத்திய செயல்முறையை கையாளல், இவ்விவகாரம் தொடர்பான விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடர்பாளர் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கான வளங்களை ஒதுக்கீடு செய்தல் என்பவையே அவையாக கருதப்படுகின்றன. அதாவது தொடர்ச்சியாக வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், மனித புதைகுழி அகழ்வுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய விவகாரங்கள் தொடர்பில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகிய கட்டமைப்புக்கால குறிப்பிடத்தக்க அளவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த நிலையில இக்கட்டமைப்புகளின் செயற்பாடுகளில் எந்தவித அரசியல் தலையீடும் மேற்கொள்ளப்படாதிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கும் அவை சுயாதீனமாக இயங்குவதற்கு அவசியமான வளங்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இலங்கை மீது பாரிய சைபர் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. உலகின் முதல்நிலை சைபர் பாதுகாப்பு நிறுவனமான கெஸ்பர்ஸ்கி நிறுவனத்தினால் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மிக ஆக்ரோஷமான அச்சுறுத்தல் நிலவும் நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சைட்வெண்டர் என்ற சைபர் தாக்குதல் குழுவின் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் இதில் இலங்கை ஒரு முக்கிய இலக்குகளில் ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்ற கெஸ்பர்ஸ்கி நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பு மாநாட்டில் இந்த அச்சுறுத்தல் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள இலங்கை உட்பட பல நாடுகளை இலக்காக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரச ரகசியங்கள் உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை இலக்கு வைத்து இந்த குழுக்கள் சைபர் தாக்குதல்கள் நடத்துவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் இருக்கின்றது. சைட்வெண்டர் மற்றும் பிற அச்சுறுத்தல்கள் குழுக்கள் இவ்வாறு அரசு ரகசியங்கள், இராணுவ உளவுத்துறை மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை தொடர்ந்து இலக்குக்குள்ளாகின்றன என்பது குறித்து காஸ்பர்ஸ்கியின் உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு குழு தலைமை பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர் விளக்கியும் இருக்கின்றார். சைட்வெண்டரின் செயல்பாடுகள் தொடர்ந்து அரசு, இராணுவ மற்றும் ராஜதந்திர நிறுவனங்களை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுவதாக எச்சரித்தும் இருக்கின்றார். பங்களாதேஷ், கம்போடியா, வியட்நாம், சீனா, இந்தியா, மாலைதீவு, நேபாளம், மியான்மர், இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மின்னஞ்சல்கள் மூலம் சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த சைபர் தாக்குதல்கள் தகவல்களை திரட்டும் நோக்கிலானது அல்ல என்றும் புவிசார் அரசியல் காரணிகளையும் அரச ரகசியங்களையும் கைப்பற்றும் நோக்கிலும் மேற்கொள்ளப்படுகின்றது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் இருக்கின்றது. இவையொருபுறம் இருக்க தனது சகோதரியின் பங்கேற்புடன் ஏவப்பட்ட செயற்கைக்கோளுக்கு அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார்.
தெரிவிக்கின்றார். மீதமுள்ள செயற்கைக்கோளை கண்டுபிடிக்கவும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ரோஹித ராஜபக்சவின் பங்கேற்புடன் 2012 ஏவப்பட்ட செயற்கைக்கோள் குறித்து பிரதமர் நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். கேள்விக்குரிய செயற்கைக்கோளை ஏவுவதற்கு இலங்கை அரசாங்கம் எந்த பணத்தையும் செலவிடவில்லை என்று பிரதமர் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தார். அந்த செயற்கைக்கோளிலிருந்து இலங்கை ஏற்கனவே வருமானத்தை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை பிரதமர் நேற்றைய தினம் செயற்கைக்கோள் தொடர்பாக அறிவித்த கருத்துக்கள் தவறானவை என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக விடுதலை புலிகளின் கொலை பட்டியலில் கூட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெயர் இருக்கவில்லை. புலிகள் என் மீதே தாக்குதல் நடத்தினார்கள். மஹிந்த ராஜபக்சவுக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கும் 60 பேர் கொண்ட பாதுகாப்பு ஏற்பாடானது மிக அதிகம். அவரின் பாதுகாப்பு படையணியை 30 பேரை கொண்டதாக குறைக்க வேண்டும். இவ்வாறு பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தி இருக்கின்றார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் கூறுகின்றார்கள். ஆனால் அவருக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கூட மிகவும் அதிகம் என்றே நான் கூறுவேன். பயங்கரவாதத்தை தோற்கடிக்க தலைமைத்துவம் வழங்கினார் என்பதற்காக மஹிந்த மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்தவில்லை. தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சியும் எடுக்கவில்லை. புலிகளின் கொலைப்பட்டியலில் கூட மஹிந்தவின் பெயர் இருக்கவில்லை. புலிகள் என் மீதே தாக்குதல் நடத்தினார்கள். போர் தொடங்கும் முன்பே என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். மஹிந்த வைத்திருந்த பாதுகாப்பு பிரிவில் அரைவாசி பேர் மனைவி கடைக்கு செல்லும் போது பாதுகாப்பு வழங்குவதற்கும் பிள்ளைகள் விளையாடுவதற்கு பாதுகாப்பு வழங்குவதற்குமே பயன்படுத்தப்பட்டார்கள். இதுவரும் பகட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் எதற்கு மஹிந்தவுக்கு இத்தனை பாதுகாப்பு? நன்கு பயிற்சி வழங்கப்பட்ட 30 பேர் மஹிந்தவின் பாதுகாப்புக்கு போதும். நான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தால் 30 பேரை தான் பாதுகாப்புக்கு வழங்குவேன். சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பில்லை. அவர்கள் மக்களோடு மக்களாக திரிகின்றார்கள். அப்படி ஒரு நிலைமை நமது நாட்டிலும் வர வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக முக்கிய பொருளாதார கவலைகளை தீர்க்கும் நோக்கில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வரிகள் தொடர்பாக இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சவால்களை ஒப்புக்கொண்டு இலங்கை இந்த பேச்சுவார்த்தைகளை வெளிப்படையாகவும் நடைமுறை ரீதியாகவும் அணுகியுள்ளது என்பதை ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். இலங்கையின் ஏற்றுமதிகளில் 25% அதிகமானவை மற்றும் ஆடை ஏற்றுமதிகளில் சுமார் 60% அமெரிக்க சந்தைக்கு அனுப்பப்படுகின்றன. இதனால் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு 3,50,000 மேற்பட்ட ஆடைத்துறை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமானதாக அமைகின்றது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். எந்த ஒரு தீர்மானமும் நமது பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்க இருப்பதை உறுதி செய்வதற்காக நாங்கள் ஒரு வலுவான குழுவை நியமித்து தொடர்ச்சியான உரையாடலில் ஈடுபட்டுள்ளோம் என்று ஜனாதிபதி கூறியிருந்தார். குறிப்பாக பரஸ்பர கட்டண விகிதங்களை 44% 20% குறைப்பதில் அமெரிக்க தரப்பிலிருந்து ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்திருந்தார். இது நடந்து கொண்டிருக்கும் கலந்துரையாடல்களில் குறிப்பிடத்தக்க விளைவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.